அப்படி சரஸ்வதி வாக்குல வரும்படியா நான் எங்க சரஸ்வதியை அனுப்பிச்சேன். முதல்ல நாரதரை அனுப்பிச்சேன். சங்கேப ராமாயணம் உபதேசம் பண்ணா என் புள்ள நாரதன். என் பத்னி உங்க நாக்குல உட்கார்ந்துட்டு இந்த மானுஷாத பிரதிஷ்டாந்தம்னு ஸ்லோகம் வரும்படியா சொன்னா, நான் இப்ப வந்தது எதற்குன்னா ராமாயணத்தை 24,000 ஸ்லோகமா நீங்க எழுதி உலகத்துல பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். உடனே பிரம்மாவை பூஜிக்க பிரம்மதேவன் பிரம்மலோகம் போக பிரம்மாவை ஒரு கேள்வி கேட்டிருந்தார் வால்மீகி. என்ன கேட்டார்? நான் கூட இருந்து பார்க்கலையே, அந்த கதை எனக்கு தெரியாதே. என்ன கண்ணை மூடி உள்ளவாறு எல்லாம் தெரியும். ஆண்கள் அனுகிரகம் பண்ணிவிட்டா எது நடக்காது. மனசு குழுந்து கடாட்சத்தால பார்த்துட்டா அதுதான் சாட்சுஷ தீட்சைங்கிறது மந்திரசாஸ்திரத்திலே. ரொம்ப பிரேமே உள்ள ஒரு சிஷ்யனே அனுகிரகம் பண்ணம்னு பெரியவாள் நினைச்சுட்டா அவனுக்கு தெரியாம அரரங்க பார்த்து விடுவாளா. பார்த்தா போடுவான். அது என போல என்ன 200-300 குஞ்சுகள், மத்ஸ்யத்தினுடைய குஞ்சுகள் தாய் முன்னாடி போற போது பசியினால சப்பு சப்புன்னு கத்துமா. தாய் உடனே திரும்பி அழகான கண்கள்னால வரிசையா தன் குஞ்சுகளை பார்க்குமா. பார்த்த உடனே வயம் ரொம்பி போயிடுவான் குஞ்சுகளுக்கெல்லாம். அது மாதிரி இந்த மத்ஸ்யத்தை திருஷ்டாந்தம் சொன்னால் மந்திரசாஸ்திரத்துல சாற்றுட தீட்சை ஹஸ்தமஸ்தக தீட்சைன்னு ஒண்ணு. தான் செய்த தபஸை அங்க அதுல ஒரு அம்சத்தை பாஸ் பண்றதுக்காக தலையில கை வைக்கிறது. இது இப்ப சன்னியாசமே அப்படித்தான். சன்னியாசம் பெரியவாள்லாம் சிருங்கேரி பெரியவாள், இன்னொரு பெரிய சந்திரசேகர பாரதி இப்ப இருக்கிற பெரியவாள் சன்னியாசம் கொடுத்தாலே புருஷ சூக்தத்தை 2 வாக்கியமா தலையில கை வச்சு சொல்றது. சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ரபாத சொல்லணும்னு சொல்லியிருக்காள். அப்படி சொன்னா அந்த பவர் மூக்க அப்படியே உள்ள பாயும். அந்த பில்ப கைட்டு தொட்டா எழுதுறது பாருங்க கருமை. அது மாதிரி அந்த சக்தி போய் பாயும்னு சொல்றாள். அப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சாஸ்திரம் தானே நமக்கு பிரமாணம். சாஸ்திராத் பிரவருத்தி சாஸ்திராத் நிவர்த்தி. பிரவருத்தியோ நிவர்த்தியோ ரெண்டும் சாஸ்திரத்தை அவதான் இருக்கணும். நாம தாறுமாறா இதையா பண்ணப்படாது. ஒரு சாஸ்திரத்துக்கு உட்பட்டு இருக்கிறவது. அதுதான் நம்ம தேசத்துல வழக்கம்.